Hi friends, welcome back to the programming series Java Chapter 2. ஸோ இந்த சாப்டர் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டூல்ஸ் வி நீடட், அதாவது ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும்ன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான டவுன்லோட் லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். அண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களுக்கு நியர்லி ஒரு 4 GB ஆஃப் ரேம் இருக்கணும், அண்டு டுவெல் கோர் இருக்கணும், ப்ளஸ் விண்டோஸ் 7+ இருக்கும். ஏன்னா 7 கீழே சப்போர்ட் ஆகாது, அதனால் 7+ இருக்கணும். அதாவது 7லேருந்து 8, 9, 8, 8.1, 10 ஸோ அந்த மாதிரி வெர்ஷன்ஸில் வரணும். அண்ட் லினக்ஸில் எடுத்திங்கன்னா லினக்ஸ் 8லேருந்து தான் சப்போர்ட் ஆகுது. பட் எனக்கு லினக்ஸில் பற்றி எனக்கு அவ்வளோ இது இல்லை. பட் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்தது நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னா ஜாவா வேணும். அதாவது ஜாவாவோட ஒரு கோர் வேணும். ஜாவாவோட கோர் இருந்தால் தான் நம்ம மற்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுத முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாவா டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒராக்கிளோட ஒஃபிஷியல் வெப்சைட் தந்திருப்பேன், அண்ட் அது நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் ப்ராம்ப்ட் ஆகும். ஓகே, இதுதான் அந்த பேஜ். அண்டு இப்போ புதுசாக வந்திருக்க வெர்ஷன் என்ன இங்கே காட்டும். ஸோ எஸ்சி, அதாவது நம்ம ஸ்டாண்டர்ட் எஜெக்ஷன் தான் நான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அண்டு உங்களுக்கு எந்த பெஸ்ட் வெர்ஷனோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது எது லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சுச்சுவேஷனில் என்கிட்ட இருக்கிறது எஸ்சி 15, அதாவது ஸ்டாண்டர்ட் எஜெக்ஷன் 15. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் நீங்கள் எப்பவும் போல் நீட்டாக இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம இப்போ கோர் இருக்குது, அண்ட் நமக்கு கண்டிப்பாக கம்பைலர் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால தான் நான் என்ன பெஸ்ட் அப்படின்னு என்ன ப்ரெஃபர் பண்ணுவேன்னா இன்டெலிஜே ஐடியா. ஸோ இது ஜாவா இதுக்கான இது பண்ணது. ஸோ இன்டெலிஜே, ஸோ இந்த ஜேவை ஜாவாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் இதில் 2 செஷன் இருக்குது. ஸோ அல்டிமேட்டைசேஷன் இருக்குது, கம்யூனிட்டைசேஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டில் நீங்கள் எது பெஸ்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு. ஸோ இது ஜஸ்ட் பே பண்ணணும் நீங்கள். ஸோ அதனால் நான் இதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ண மாட்டேன். அண்ட் எனக்கு கம்யூனிட்டைசேஷன் போதும். அண்ட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கம்யூனிட்டைசேஷன் தான் ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் இஎக்ஸ் அதாவது அப்படி இன்ஸ்டாலரோடு டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இஎக்ஸி தான் டவுன்லோட் பண்ணேன், ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது நியர்லி கண்டிப்பாக உங்களுக்கு 8 GB ரேம் இருக்கணும். ஸோ இந்த இன்டெலிஜே ஐடியா ஒர்க், அதாவது நீட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு அண்ட் எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஒர்க் ஆகிறதுக்கு நியர்லி உங்களுக்கு 8 GB ரெக்கமெண்ட் ஆகும், அதாவது 8 GB. பட் நீங்கள் இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கான இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். ஸோ லைட் வெயிட்டான கம்பைலர்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஜாவாவோட ஸோ ஜாவாவுக்கு மோஸ்ட்டாக இந்த எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்லிப்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுறதுனா கூட ட்ரை பண்ணி. ஸோ டவுன்லோட் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் 86 ப்ராசஸருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை 64 பிட்டுக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் சப்போஸ் இதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப லைட் வெயிட்டாக போகணும் அப்படின்னா டாக்டர் ஜாவா. ஸோ இது ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு நியர்லி 100+ தான் இது இந்த டவுன்லோட் சைஸ் இருக்கும். இது 500+, இது 300+, அண்ட் இது 100+. ஸோ நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் விண்டோஸ் ஆப் தந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அண்ட் நீங்கள் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒன்ஸ் ரீபூட் பண்ணுங்கள், எல்லாம் க்ளீனாக இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் சப்போஸ் ஏதாச்சும் எரர் அப்படின்னா ஸோ ஹெசிடேட் பண்ணாதீங்க, கமெண்ட் செக்ஷனில் தந்துடுங்க. ஏன்னா ஸோ 2 to 1 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 1 days தான் டைம் எடுப்பேன்.
ஸோ இந்த ஜாவா இதுக்கு ஏன்னா நான் வந்து டெய்லி கண்டென்ட் வந்து நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், அடிக்கடி நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தது, இல்லை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இது முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் தரலாம். நான் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்டு இன்றைக்கான ஹோம்ஒர்க் வந்து இதுதான். ஸோ இதில் ஜாவா எஸ்சி வந்து கம்பல்சரி இருக்கணும். அண்ட் இதில் இந்த 3 கம்பைலர்ஸில் நீங்கள் எது அது உங்களோட சாய்ஸ். ஸோ இந்த 3ல் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீட்டாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் இந்த ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து தந்துடுங்க. அண்ட் கைஸ், ஸோ இவ்வளோ நேரம் நீட்டாக நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ. அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஃபோர் டைம்ஸ் இந்த வீடியோ நான் வந்து எடுத்துட்டேன். அண்டு நான் வந்து ஒவ்வொரு தடவையும் போகும்போது ஆடியோ மிஸ் ஆகும், சில டைம் வீடியோ மிஸ் ஆகுது. ஸோ நடுவில் பாதி கட் ஆகிடுது. அண்ட் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்லாம் வந்துடுது. ஸோ அந்த பக் எங்கே இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஒரு 2 days எடுத்தது அந்த பக் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோடய ஆக்டிவ் ப்ரெசென்டர் நீட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எக்ஸ்போர்ட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஸோ கடைசி நான் சொல்லிக்கிறேன், தேங்க்யூ கைஸ்.